Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஈசிஆர் பொழுதுபோக்கு பூங்காவில் உள்ள ராட்சச ராட்டினத்தில் திடீர் கோளாறு. அந்தரத்தில் தொங்கிய 30க்கும் மேற்பட்டோர் 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்பு. வடமேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வளிமண்டல சுழற்சி தாக்கத்தால் உருவானதாக வானிலை மையம் தகவல். மணிமுத்தார் அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. நீர்வரத்து அதிகரிப்பால் 100 அடியை எட்டியது பாபநாசம் அணை. கேரளா கர்நாடகாவில் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவமழை. நீர்நிலைகள் வேகமாக நிரம்புவதால் கரையோர மக்கள் கவனமுடன் இருக்க அறிவுறுத்தல். தென்மேற்கு பருவமழை தென்னிந்தியாவில் இயல்பை விட அதிகமாக இருக்கும். வட தமிழக மாவட்டங்களில் அதிக மழை பொழியும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆட்சியை பற்றி குறை கூற ஒன்றும் இல்லை என்பதால் வீம்புக்காக பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு பதில் கூறி தரத்தை தாழ்த்திக் கொள்ள விரும்பவில்லை என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. குறை சொல்றதுக்கு எதுவும் கிடைக்கல, அதனால திரும்ப அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு இருக்காரு. நான் அதை திருப்பி பதில் சொல்றதுக்கு தயாரா இல்லை. அதுக்கு பதில் சொல்லி என்னுடைய தரத்தை தாழ்த்திக்கிறதுக்கு நான் விரும்பல. திமுக பிரமுகர் தெய்வச் செயல் மீது புகார் அளித்த மாணவியை காவல்துறை மிரட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறது என கேள்வி. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தொடர்பான கேள்விக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என பிரேமலதா விஜயகாந்த் பதில். தேர்தல் நிலைப்பாடு தொடர்பாக கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் அறிவிப்பதாக பேட்டி. ஆமாங்க, அதான் நான் சொல்லிட்டேன்ல, பொறுமை கடல் இன்னும் பெரிது, வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்காங்க, இன்னும் டைம் இருக்கு, பார்ப்போம். ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தால் ஆச்சரியமில்லை. விஜய் தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கருத்து. கிட்டத்தட்ட 6 மாதம் டிசம்பர் வரை, ஜனவரியில தான் கூட்டணி எழுதி விடுவ போறோம். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒட்டுப்படும். சென்னை அனகாபுத்தூர் ஆற்றங்கரையோரம் உள்ள வீடுகள் 3வது நாளாக இடித்து அகற்றம். கண்ணீருடன் பொருட்களை எடுத்துச் செல்லும் மக்கள். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் விவகாரத்தில் வல்லபாய் பட்டேலின் பேச்சை அன்றைய ஆட்சியாளர்கள் கேட்கவில்லை. நினைவு நாளில் நேரு குறித்து பிரதமர் மோடி மறைமுக விமர்சனம். வரும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய செப்டம்பர் 15ஆம் தேதி வரை அவகாசம். ஜூலை 31ஆம் தேதியுடன் முடிவடைய இருந்த நிலையில் கால அவகாசம் நீட்டிப்பு. டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் 2வது கட்டமாக நடைபெற்ற பத்ம விருதுகள் வழங்கும் விழா. திரௌபதி முர்முவிடமிருந்து பத்மபூஷன் விருதை பெற்றார் ஷோபனா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.